கர்த்தர் உங்களை எகிப்து என்கிற உலகத்திலிருந்து உங்களை அழைத்தார். எங்கு அழைத்தார்? எங்கு செல்வதற்காக அழைத்தார்? பாடுகள் நிறைந்த வனாந்தர வாழ்க்கைக்கு செல்வதற்காக அழைத்தாரா? இல்லை, உலகத்திலே மிகவும் செழிப்பான கானானின் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக உங்களை அழைத்தாரா? நீங்கள் இந்த உலகமாகிய எகிப்தின் ஆசை இச்சைகளை வெறுத்து அதன் இன்பத்தை நஷ்டமென்று கருதி நீங்கள் எகிப்தின் வாழ்க்கையை விட்டு இந்த உலகத்தின் வாழ்க்கையை விட்டு நீங்கள் வெளியே வந்தால் உங்களுக்கு இரண்டு விதமான பயணம் இருக்கிறது. ஒன்று கானானை நோக்கிய பயணம், இல்லை என்றால் நீங்கள் செழிப்பை விசுவாசிக்காததினால் வனாந்தரத்தை நோக்கிய பயணம். இப்பொழுது கர்த்தர் உங்களை வனாந்தர வாழ்க்கையிலையும் பாதுகாப்பார், வழி நடத்துவார், உங்களுக்கு வேண்டியதை தருவார். உங்கள் வஸ்திரம் பழமையாகுவதும் இல்லை. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை வழி நடத்துவதினால் அதுதான் சிறந்தது என்று நீங்கள் நினைப்பது தவறானது. ஏனென்றால் எகிப்திலிருந்து நீங்கள் வெளியே வந்தால் உங்களுக்கு இரண்டு வித பயணம்தான் இருக்கிறது. இந்த உலகத்திலே செழிப்பான வாழ்க்கையுள்ள கானானை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் அதை விசுவாசிக்காமல் நீங்கள் அவிவிசுவாசத்தினால் வனாந்தர வாழ்க்கைக்குள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். நீங்கள் வனாந்தர வாழ்க்கையிலே நீங்கள் பிள்ளைகளை பெற்று நீங்கள் சந்ததி சந்ததியாக அங்கே இருக்கலாம். சிலர் கானானை நோக்கி பயணத்தில் அதை நெருங்கிற பொழுது அவர் மரித்தாலும் அவருடைய பிள்ளைகள் கானானின் வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். இந்த உலகத்தில் மூன்று விதமான வாழ்க்கை இங்குதான் இருக்கிறது. ஒன்று எகிப்து வாழ்க்கை, இரண்டாவது விசுவாசிக்காததினால் வனாந்தர வாழ்க்கை, மூன்றாவது கானானின் வாழ்க்கை. இந்த மூன்றும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறது. எப்படி ஒரு பாவியான ஒரு மனிதன் பரலோகத்தில் செல்கிற பொழுது அவனால் அங்கு பரிசுத்தமாய் வாழ முடியாதோ, அப்படியே இந்த உலகத்தில் செழிப்பை அனுபவிக்காத ஒருவன் கிழிந்த ஆடைகளையும் அழுக்கான ஆடைகளையும் சாதாரண ஆடைகளையும் உடுத்துகிற ஒருவனால் எப்படி பரலோகத்தில் விலையுயர்ந்த விலை மதிப்பற்ற ஆடைகளை அணிந்து அங்கு செல்வ செழிப்பாகவும் அங்கு வாழ முடியும்? அதனால் நீங்கள் இதுவரை செய்திருந்த உங்கள் சிந்தைகளை விட்டுவிட்டு, இதுவரை நீங்கள் நினைத்திருந்த சிந்தைகளை விட்டு விடுங்கள். பிசாசானவன், நீங்கள் சொல்கிற பிசாசானவன் நீங்கள் ஏதெனிலே விட்டு வெளியேறும்படியாகவும் நீங்கள் கானானை சுதந்திரிக்காதபடிக்கும் உங்களை பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான் முக்கியம் என்று சொல்லி உங்களை வஞ்சித்திருக்கிறான். நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். ஜனங்கள் அவிவிசுவாசத்தினால்தான் மோசேயும் வனாந்தர வாழ்க்கைக்குள் சென்றான். கர்த்தர் மோசையை நோக்கி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? மோசே மட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாவற்றையும் அழைத்து மோசேயை உயர்த்தியிருப்பார். அவனையும் அவன் சந்ததியும் ஆசீர்வதித்து கானானிற்குள் கொண்டு சென்றிருப்பார். அப்படிப்பட்ட ஒருவன் பாடுகள் நிறைந்த வாழ்க்கைக்குள் கடந்து வந்தான். அதற்கு காரணம் ஜனங்களும் அங்கிருந்த இஸ்ரவேலர்களும் கானானை விசுவாசிக்காததினால், அதாவது செழிப்பின் வாழ்க்கையை விசுவாசிக்காததினால் அந்த மோசே என்கிற ஊழியக்காரனும் அவர்களை வழிநடத்துவதற்காக வனாந்தர வாழ்க்கைக்குள் இருந்தான். ஆனால் இந்த வாழ்க்கை கர்த்தருக்கு சித்தமான வாழ்க்கை அல்ல. நீங்கள் கானானை நோக்கி பயணித்து கானானின் வாழ்க்கை இந்த பூமியில் நீங்கள் அனுபவிப்பதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை படைத்தது வனாந்தரத்தில் படைக்கவில்லை, ஏதேனிலே படைத்தார். ஏதேன் தோட்டம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? அங்கு நீங்கள் உணவுக்காகவும் எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருந்ததா? கர்த்தர் உங்களை அப்படி உங்களை நீங்கள் கஷ்டப்படுவதற்காகவும் நீங்கள் ஒன்றும் இல்லாதவர்களாய் திரிவதற்காகவும் கர்த்தர் உங்களை படைக்கவில்லை என்பதை அதனாலே நாம் அறிந்து கொள்ளலாம். அதனால் எப்படி ஒரு பரிசுத்த குறித்து பேசுகிற பொழுது பரிசுத்தம் ஒருவருக்குள் படிப்படியாக வருகிறது போல ஒரு சிலர் உடனே பரிசுத்திற்கு வந்து விடலாம். அப்படியே நீங்கள் செழிப்பை குறித்து பேசுங்கள், செழிப்பை நீங்கள் விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கைக்குள் செழிப்பின் வாழ்க்கை வரும். இது ஒன்றும் பாவமான வாழ்க்கை அல்ல. இரண்டாவது, நீங்கள் முட்டாள்தனமாக குழந்தைத்தனமாக பணம் வந்தால் அப்படி வந்துவிடும், அப்படி மாறிவிடுவான், இப்படி மாறிவிடுவான் என்கிற தவறான எடுத்துக்காட்டுகளை காட்டுவதை நிறுத்திவிட்டு செழிப்பிலே வாழ்ந்த அநேக பரிசுத்தவான்களின் வாழ்க்கையை நீங்கள் உதாரணமாக கொண்டு இந்த உலகத்திலே அநேக நன்மைகளை செய்யுங்கள். பணமானது எல்லாவற்றிற்கும் உதவும் என்று வசனம் சொல்கிறது. உங்கள் கையில் பணம் இருந்தால் என்ன நடக்கும் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுங்கள். ஆமேன்.